lovelies, welcome back to my channel. Speed and Love series ஓட 21st episodes தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா இந்த வாய்ஸ் ஓவர் போட ஆரம்பித்து ஃபர்ஸ்ட் சீரீஸ் 20 எபிசோட்ஸ் தாண்டி பேசிகிட்ருக்கேன். அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் சப்போர்ட். எனக்கு இப்படியே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்காக நான் நல்ல நல்ல சீரீஸை போட்டுக்கிட்டே இருக்கேன். இதுதான் நம்ம டீல். ஓகேயா? சரி வாங்க நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓப்பனிங்கில் ஹீரோயின் வந்து கனடாக்கு போகிறதுக்கு முன்னாடி 2 பேரும் ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த சீனில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோயின் கேட்குறாங்க, நான் அன்றைக்கி வந்து லுமினஸ் பேர்ல் கிராக்கர் பண்ணனே அந்த ஃபயர் கிராக்கர்ஸ் உனக்கு தெரிஞ்சுதான்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோவும் நான் பார்த்தேன் அப்படி சொன்னாங்க. அப்போ நல்ல வேளை நீ வந்து கார் வெடிக்கும் போது நீ அதில் இல்லை தானே அப்படின்ற மாதிரி கேட்க வராங்க. அதுக்கு வந்து ஹீரோ சொல்கிறாரு, நான் ஒன்றும் கடவுள் கிடையாது, நீ தான் என்னை காப்பாற்றின அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. உனக்கு உடம்பு பரவாயில்லையா அப்படி சொல்லிட்டு கை தொட்டு பேச வராங்களா? அப்போ வந்து ஹீரோ உடனே கையை எடுத்துடுறாரு. அப்போவே ஹீரோயினுக்கு ஏதோ தோணுது, ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்றது தோணுது. ஆனாலும் வந்துட்டு அவங்க தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ கேட்குறாரு, உங்கள் அம்மாவுக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேட்கும்போது அவங்களோட ஸ்டெப் ஃபாதர் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு ஆப்ரேஷன் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னொரு ஆப்ரேஷன் நடக்க போகுது. ஸோ அதுக்காக தான் நானும் போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஹீரோ சொல்கிறாரு, ஆமாம் கண்டிப்பாக நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸில் யாராவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா கண்டிப்பாக நம்ம பக்கத்தில் இருந்தால் அவங்களுக்கு இன்னமும் வந்து நம்பிக்கையாக இருக்கும். ஸோ நீ உடனே கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஹீரோயும். அப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, என்ன அவ்வளோதான்னா நம்ம என்ன இப்போ பிரேக்கப் பண்ண போகிறோமா என்ன அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே கேட்குறாங்களா? அப்போ ஹீரோ வந்துட்டு கிட்ட வா அப்படி சொல்லிட்டு அவங்க கண்ணு பிடிச்சி தொடச்சிலாம் விடுறாங்க. ஹீரோ வந்து நிஜமாக உடம்பு சரியில்லை. ஆனாலும் ஹீரோயின் வந்து ஊர் விட்டு போகும்போது அட்லீஸ்ட் ஹீரோ நல்லா இருக்காரு அப்படின்ட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டாவது போகணுன்றனால தான் அவருடைய எல்லா இன்ஜுரிஸையும் அவரோட வெளியில் காமிச்சிக்காம வெளியில் காமிச்சிக்காம அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. எக்கி போய் அவங்களோட கண்ணத்தை தொடுறதுக்கு கூட ஹீரோவால் முடியல. அப்படியே அவங்க கண்ணீரை தொடச்சி விட்டுட்டு அவங்க சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் என்னை தாண்டி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, நீ வெளி உலகத்தை போய் பாரு, உனக்கு பிடிச்ச இன்னும் ஒரு பெட்டரான பையன் கண்டிப்பாக உனக்கு கிடைப்பான்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த சீனை கட் பண்ணிவிட்டு ப்ரெசென்ட்டில் காமிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு படுத்துட்டு இருக்காரா. அப்போ அவர் கண்ணு முழிக்கும் போது சன்லைட் வராரா. அப்போ வந்து சன்லைட் கிட்ட ஃபோன் வாங்கிட்டு ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்புகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த ஃபோன் நம்பர் வந்து மாற்ற போகிறேன், அதே மாதிரி நான் இப்போ இருக்கிற ஊர்லேருந்தும் நான் வேறு ஊருக்கு போக போகிறேன், லாங்காக போக போகிறேன், அங்கே போய் என்னோட கெரியர் செட் பண்ண போகிறேன். ஸோ எல்லாமே செட் நான் அங்கே இருப்பேன், திரும்பி வரமாட்டேன், நீ இனிமேட்டு இந்த ஃபோனுக்கு காண்டாக்ட் பண்ணாத, என்னோட ஃபோன் நம்பர் நான் மாற்ற போகிறேன் சொல்லிட்டு WeChat-ம் நான் டீஆக்டிவேட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அதோட விட்டுறாரு. சன்லைக்கிட்டே சொல்கிறாரு, என்னோட ஃபோன் நம்பர்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு அப்படி சொல்லிட்டு அதான் லாஸ்ட் மெசேஜாக இருக்குது. ஹீரோனும் இதை பார்த்துட்டு ஏன் இவன் இப்படி பண்ணுறான்னு நினச்சிட்டு அவங்களும் அதை அப்போ விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோவும் வந்துட்டு அவரோட ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சு ஒரு சில மாதங்களே ஆயிடுது போல். ஸோ எல்லா மாதத்தை தாண்டிட்டு ஹீரோவும் வந்துட்டு கேரேஜுக்கு வராரு. அங்கே வந்துட்டு அந்த கேரேஜை அவர் வித்துட்டார் போல். இப்போ அவர் அங்கேருந்து கிளம்பி சைனாக்கு போகிறாரு ஹீரோயினோட விருப்பப்படி. ஸோ சைனாக்கு போகிறதுக்காக எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு கேரேஜ் வித்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்களே, சன்லாயும் இன்னொரு அந்த பெருசு, அவங்க 2 பேருக்கும் பாய் சொல்கிறாரு. அப்போ அந்த பெருசு சொல்கிறாரு, உனக்கும் எனக்கும் இருந்த நட்பெல்லாம் அவ்வளோதானடா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் இல்லையே, நாங்கள் செட்டில் நான் கூப்பிட்றேன், நீங்கள் வாங்க அப்படி சொன்னேனே. ஓகே அப்படி சொல்லிட்டு 3 பேரும் சிரிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. இதுக்கு நடுவில் ஹீரோயின் வந்து அவங்க அப்பா பார்க்கறதுக்காக ஊருக்கு வராங்க. அப்போ வந்து அவங்க ஸ்டெப் மாமும் டேடும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீரோயின் வந்துட்ட பிறகு நம்ம என்ன சொல்ல போகிறோம், இது மாதிரி அவர் ஃபோன் நம்பர்லாம் இல்லைன்றதை கரெக்டாக சொல்லிடுங்க அப்படி சொல்லிட்டு அவங்க தங்கச்சிக்கும் சொல்லி வைக்கிறாங்க, நீ இந்த மாதிரி தான் பேசணும், கரெக்டாக பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லி வைக்கிறாங்க. அவள் கேட்குறா, நம்ம போய் சொல்கிற மாதிரி ஆயிடாதா அம்மா அப்படின்னு கேட்டோன்னே, உனக்கு வாய் அதிகம் நீ போ அப்படி சொல்லி அனுப்பிச்சிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறார், ஒருவேளை நம்ம போய் பேச தப்பு அப்படின்னு சொல்கிறாங்களா? அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, 2 பேரோட நல்லதுக்காக தானே, பார்த்துக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹீரோயின் வந்தோடனே அந்த ஸ்டெப் மாம் கிட்ட தான் பேசுகிறாங்க. அவங்களும் சொல்கிறாங்க, இல்லைம்மா அவன் போயிட்ட பிறகு அவன் எங்களுக்கு காண்டாக்டே பண்ணல, அங்கே ஏதோ ஒரு ஊரில் நான் செட்டில் ஆனோடனே நான் இதுக்கப்புறம் இங்கே வரமாட்டேன்னு எங்ககிட்டயும் அப்படி தான் சொல்லிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோயின் வந்துட்டு கேரேஜ் இருக்கு இல்லையா, கேரேஜ் போய் பார்க்கறதுக்காக போகிறாங்க. அங்கே போய் பார்த்தாலும் கேரேஜ் எல்லாம் வந்துட்டு ஓட்ட உடச்செல்லாம் இருக்குது, எல்லாமே ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா, தூசியாக இருக்குது. அவங்க உடனே சன்லைட் கால் பண்ணுறாங்க. அவர் கேட்குறாரு ஃபோன்லேயே, நீ வந்துட்டியா, நீ எதுக்குமா இங்கே வந்த, நீ படிச்சுட்டு தானே இருந்த அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை நான் அவனை பார்க்கறதுக்காக தான் வந்தேன், அவரை பற்றி எதாவது விசாரிச்சிங்களா, ஏதாவது டீட்டெயில்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்களா? அதுக்கு வந்து சன்லைட் சொல்கிறாரு, அந்த ராஸ்கலை நீ மறந்துடுமா, அவன் எங்களை கூட காண்டாக்டே பண்ணலை, நீ போய் உன் வேலையை பாரு, அந்த ஊரில் எவ்வளோ அழகான பசங்களாக இருக்காங்க, நீ வேறு யாராவது சூஸ் பண்ணிக்கோமா அப்படின்னு
அப்படின்ட்டு சன்லையும் அட்வைஸ் பண்ணுறாரு. உடனே சரி ஓகேன்னு இவனும் ஃபோன் கட் பண்ணிட்டு அவள் ஊருக்கு கிளம்பிடுறான். 3 வருஷத்துக்கு அப்புறம் கழிச்சு காமிக்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோயினோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் நல்ல ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு அவங்களே இப்போ நல்லா இருக்காங்க. ஹீரோயின் வந்து எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பெரிய மீல்ஸே சமைக்கிறாங்க. அந்தளவு ஹீரோயின் தேறிட்டாங்க. மனசுக்குள்ளேயும் சொல்லிக்கிறாங்க, எல்லா விதத்துலேயும் எல்லா காலகட்டத்திலையும் மனுஷங்க வந்து மாறுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே வந்து ஹீரோயினுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கார் போல். அவர் வந்து ஆக்சுவலாக பெஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு ரூட் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க வந்து இல்லைன்னு அப்படின்ட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டும் வந்துட்டு இவங்களுக்கு ஒரு காஃபி போட்டு தராங்களா, இவங்க சொல்கிறாங்க இல்லை எனக்கு காஃபிலாம் வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பையன் கேட்குறான், நீ ஏன் இப்போ நான் காஃபி போட்டாலும் நீங்கள் குடிக்கவே மாட்டேற அப்படி கேட்கும்போது, இல்லை நான் காஃபி குடிக்க மாட்டேன், நைட்டில் வந்து எனக்கு தூக்கம் வராது அப்படி சொல்லிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய பிளைண்ட் டேட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க அவங்க அம்மா. ஆனால் இவங்க சும்மா போய் உட்காரணுமேன்ட்டு போய் உட்காடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து எதுலையுமே இன்ட்ரெஸ்டே இல்லை. ஒருத்தவங்க வந்து காஃபி கொடுக்குறாங்க, அந்த காஃபி குடிக்க போகிறாங்க. அப்போ யோசிக்கிறாங்க, ஹீரோவே முன்னாடி நிற்கிற மாதிரி. உடனே வந்துட்டு எனக்கு டயர்டாக இருக்கு, நான் வீட்டுக்கு போகிற சொல்லி கிளம்பிடுறாங்க. ஸோ ஹீரோ போட்டு தர காஃபியை தவிர வேறு எந்த காஃபியுமே ஹீரோயினால் குடிக்க முடியல. இப்படி பிளைண்ட் டேட்லேருந்து கிளம்பி போகிற ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீ சொன்ன நான் வந்து வேற ஒரு நல்ல பையனை கண்டுபிடிக்கணுன்ட்டு 1000 பேரை கடந்து வந்துட்டேன், இன்னும் என்னால் ஒருத்தர் கூட உன்ன மாதிரி கண்டுபிடிக்க முடியல, 26 வயசு ஆகுது, இன்னும் என்னால் ஒன்றை மறக்க முடியல அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவங்க கிளம்புறாங்க. இப்படியே நாட்களும் போயிட்டுருக்கு. அப்போ ஹீரோயின் வந்து யூனிவர்சிட்டியில் இருக்கும்போது ஒருத்தவங்களை மீட் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நஞ்சிங்லேருந்து வரேன், நஞ்சிங்னா சைனா, ஸோ அந்த ஊர்லேருந்து வரேன், நான் இந்த யூனிவர்சிட்டியில் படித்தேன் அப்படி சொல்கிறாங்க நூவான்ட்டு. அந்த நூவா யூனிவர்சிட்டியில் தான் ஹீரோயினும் படிக்கணும்னு நினச்சாங்க போல். ஆனால் அவங்களால பண்ண முடியாமல் கனடா வந்துட்டாங்க இல்லையா. ஸோ அதை பற்றி நினச்சி பார்த்துட்டு அப்படியே இவங்க பேசிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் லைப்ரரியிலையும் மீட் பண்ணுறாங்க எதார்த்தமாக. அப்போ வந்துட்டு ஹீரோயின் உட்காந்து படிச்சுக்கிட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்களா. அப்போ அந்த பையன் வந்துட்டு கேட்குறான், இந்த பெண்ணை நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. உள்ளே பார்த்தா நிப்பு எல்லாமே வந்துட்டு கோல்டு போல், 18 கேரட் கோல்டு. வெளியில் இருக்க கேப் அப்புறம் அந்த பென் பாடி இதெல்லாம் வந்துட்டு பியோர் சில்வரில் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த பெண் உங்களுக்கு யார் கொடுத்தாங்க அப்படி கேட்குறாங்களா. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, இது என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கொடுத்தான். உங்கள் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப ரிச் போலியே அப்படின்னு கேட்கும்போது, ஏன் அப்படி கேட்குற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இந்த பெண் வந்து இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லியான பெண்ணு, 18 கேரட் கோல்டில் நிப் பண்ணியிருக்காங்க, பாடியும் கேப்பும் வந்து ஃபுல் பியோர் சில்வரில் பண்ணியிருக்காங்க. அப்போ அவன் ரிச் தானே, எவ்வளோ நாளாக நீங்கள் டேட்டிங் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படி கேட்குறாங்களா. 1 வீக்காக டேட்டிங் பண்ணுறோம் அப்படி சொன்னாங்களா. அவர் ஆச்சரியமாக பார்க்குறாரு, 1 வீக் டேட்டிங்லேயே உங்களுக்கு இவ்வளோ ஸ்பெஷியஸான கிஃப்ட் கொடுத்தாங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து சொல்கிறாங்க, நான் வந்து ஸ்பேஸ் ரிசர்ச் ப்ராஜெக்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், கொலீக்ஸும் இங்கே தான் இருக்கிறாங்க, அவங்கள மீட் பண்ணுறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் சீக்கிரமே நஞ்சின் போகிறேன், நீ வந்து படித்து முடிச்சிட்டியா அப்படி கேட்குறாங்களா. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை இன்னொரு 5 மந்த்ஸ்க்குள்ளே நான் முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது, என்னோட ஸ்பேஸ் ரிசர்ச் ப்ராஜெக்டில் வந்துட்டு எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் தேவைப்படுது, உனக்கு ஓகேன்னா சொல்லு, நான் அந்த சீட் உனக்காக எடுத்து வைக்கிறேன், நீ லேட்டராக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்போ ஹீரோயின் யோசிக்கிறாங்க, அப்படியா ஓகே நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அடுத்த நாள் வந்துட்டு ஒரு கேதரிங் இருக்குது, வரியான்னு கூப்பிட்றாங்க. நானும் வரேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோயினும் போகிறாங்களா. அங்கே இந்த கிரீட் அண்ட் மீட்லாம் நடக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு ஒருத்தவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க ஹீரோயின். அவர் வந்து ஹீரோயினோட பெண்டன்ட்டை பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ரெட் பீன் டைரண்ட், இது அந்த டைமில் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருந்துச்சு. இதுக்கு மெயினாக என்ன அர்த்தம்னா லாங்கிங், ஒருத்தவங்களுக்காக ஏங்கிறது தான் அர்த்தம். இதை நீங்கள் வந்து எந்த ஓட்டு வழியாக பார்த்தாலும் இது வந்து ஹார்ட் உள்ளே இருக்கிறது நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஹீரோயினும் பழசெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்களா. அப்போ அவர் சொல்லியிருப்பாருல்ல, முன்னாடி என்னால் வந்து இந்த பெண்டன் உனக்கு கொடுக்க முடியல, ஆனால் இப்போ நான் கொடுக்குறேன், உன்னை நான் லவ் பண்ணுறதுனால அப்படி சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அது ஞாபகம் வருது ஹீரோயினுக்கு. அப்புறம் யோசிக்கிறாங்க, இல்லை என்னால் வேறு யாரையும் கண்டுபிடிக்க முடியாது, எனக்கு நீ தான் வேணும், நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன்றதை அவர் பண்ணுறாங்க. அதனால உடனே ஓடிப்போய் அந்த சீனியர்கிட்டயே பேசுகிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சொல்லுமா என்னாச்சு அப்படி கேட்கும்போது, நான் வந்து வரேன், நஞ்சின் வரேன், நான் அங்கேயே என்னோட கெரியர் பார்க்குறேன் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு அவர் சர்ப்ரைஸாக கேட்குறேன், நீ உன்னோட ஃபேமிலியில் எங்கே இருக்குது சொன்னி, அப்போ கண்டிப்பாக நீ வந்து தான் ஆகணுமா அப்படி கேட்குறாங்களா. இல்லை நான் டிசைட் பண்ணிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோயின். இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து ஹீரோயின் கிராஜுவேட் ஆகிடுறாங்க. இப்போ அவங்க அப்பா பார்க்கலாம்னு சொல்லிட்டு மனுஷி வராங்களா. வந்த உடனே அங்கே எல்லாரும் வந்து உட்காந்து சாப்பிட்றாங்க. அந்த தங்கச்சி பாப்பா கூட கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆகிட்டா. ஸோ 6 இயர்ஸ் ஆகிடுச்சு இல்லையா. இப்போ வந்து எல்லாரும் வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் மறுபடியும் ஜின்ஷாவை பற்றி கேட்குறாங்க. அப்போ யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க, அவன் எனக்கு காசு மட்டும் மணியோட மட்டும் அனுப்பிச்சிட்டே இருக்கான், ஆனால் அவன் எங்கே இருக்கான்ற டீட்டெயில்ஸ் எதுவுமே எங்களுக்கு சொல்லலை, அவன் வந்து ரொம்ப வருஷம் ஆகுது அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவும் சொல்லிடுறாங்க. அப்புறம் வந்துட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி பையன் இருக்கா இல்லையா, அவனை மீட் பண்ண போகிறாங்க. அவன் இப்போ ஒரு பெரிய கம்பெனிக்கே ஓனரான். இப்படி அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும் போது ஹீரோயின் கேட்குறாங்க, உனக்கு எல்லாமே நல்லா இருக்கா, நீ வந்து நெப்போ கிட்லாம் ஒன்று சொல்லலையா அவங்க அப்பாவோட பிஸ்னஸ் எடுத்து நடத்துறதுனால அப்படி கேட்குறாங்களா. கண்டிப்பாக இல்லை, ஏன்னா எனக்கு பிராண்டி ஹெல்ப் பண்ணார்ல, அதனால
அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது பிராண்டியா, என்ன நீ பேசுகிற அப்படின்னா, ஆமாம் நீயும் பிராண்டியும் நான் வந்து அண்ணா தங்கச்சி நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது நீங்கள் 2 பேரும் வந்து பிளட் ரிலேட்டட் இல்லைன்ட்டு அவர் தான் சொன்னார் அப்படி சொன்னாங்களா. அப்போ நீ அவரை பார்த்தியா, எப்போ பார்த்த அப்படின்னா, லாஸ்ட் இயர் தான் பார்த்தேன், ஏன் உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு தெரியல, அவர் எப்போ வந்தார் அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்து ஒரு கதை சொல்கிறான். என்னன்னா, கைக்கு ஒரு விதமான பார்ட்ஸ் தேவைப்பட்டுச்சா, காரோடைய பார்ட்ஸ். அது வந்து ஹீரோவால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது போல். ஸோ அவரே திடீர்னு கால் பண்ணி கம்மி விலைக்கு விற்கிறேன்னு சொல்லிட்டு இவனுக்கு விற்றுருக்காங்க. அவர் வந்து யார்டா இது இவ்வளோ கம்மி விலைக்கு விற்கிறாங்க, ஒருவேளை நம்ம கிட்ட யாரோ காசு ஏமாத்துறாங்க போல நினச்சிட்டு நான் உங்களை நேரில் பார்த்தா தான் பொருளாக வாங்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல். அதனால ஹீரோ ட்ராவல் பண்ணி அவரே வந்து இந்த பொருள்லாம் விற்றுருக்காங்க இவங்களுக்கு. இப்படி தான் நாங்கள் மீட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயினில் அவர் ஏன்டா உனக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்களா. ஆமாம், ஏன்னா லாஸ்ட் டைம் நான் வந்து பிராண்டிக்கு என்னோட ரிப்பேர் ஷாப் கொடுத்து அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா, அப்போவே அவர் எனக்கு சொன்னார் நான் உனக்காக கண்டிப்பாக இதை திருப்பி செய்வேன் அப்படின்ட்டு. அப்போ சொன்னது சும்மா பேச்சுவாக்கில் சொன்னாருன்னு நினச்சேன். பட் அவன் வந்து ஒரு வாக்கு உறுதி கொடுத்தா அதுக்கு அப்படியே உறுதியாக இருப்பான் அப்படின்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே ஹீரோயின் கேட்குறாங்க, அவரோட ஹெல்த் எப்படி இருந்துச்சு நீ பார்த்தி, அவர் எப்படி இருக்காருன்னு கேட்டாங்க. அதுக்கு வந்து அவர் சொன்னா, இல்லை அவன் வந்து அப்போ வரும்போது கொஞ்சம் டயர்டாக இருந்த மாதிரி தான் இருந்தாங்க, அந்தளவு ஒன்றும் அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவர் எப்போவுமே ஹேண்ட்ஸமாக தான் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட ஹீரோயின் ஒன்று யோசிக்கிறாங்க, ஒரு வேளை இங்கே வந்தா அவன் ஒன்றும் அவ்வளோ ஹார்ட்லெஸ் பர்சன் கிடையாது, அவங்க அப்பா வந்து மீட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இவன் வந்திருப்பான். ஆனால் அப்பா தான் நம்ம கிட்ட இதை பற்றி மறைக்கிறாரு, இந்த விஷயத்த என்கிட்ட மறைக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே ஹீரோயினும் ஃப்ளைட் ஏறிடுறாங்க. ஃப்ளைட் ஏறின பிறகு அவங்க அப்பாவுக்கும் மெசேஜ் அனுப்புகிறாங்க, நான் கிளம்பிட்டேன், நான் நஞ்சின் போயிட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினும் போயிட்டு லேண்ட் ஆகிடுறாங்க. இதுக்கு நடுவில் அவங்க அப்பாவும் அவங்க ஸ்டெப் மாமும் பேசிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்ம சொன்ன போய் அவள் கண்டுபிடிச்சிருப்பாளோ அப்படின்னு கேட்குறாங்களா அவங்க ஸ்டெப் மாமு. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறார், அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்க மாட்டா, அவங்க நல்லதுக்கு தானே செஞ்சோம், அது மட்டும் இல்லாமல் ஜின்ஷாவோடைய ஆசையும் இது தானே, அவன்கிட்ட சொல்லக்கூடாதுன்றது தானே அவன் வந்து நமக்கு சொன்னான் அப்படின்ட்டு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் நஞ்சினும் போயிட்டாங்க. அங்கே போயிட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறாங்க. அப்போ ஹீரோ கிட்ட ஹீரோயின் சொன்னது ஒன்று ஞாபகம் வருது, நீங்கள் என்னை தேடி வருவீங்கன்ட்டு நம்ம பழைய வீட்டில் அட்ரஸ்லாம் நான் எழுதி வச்சுட்டு வந்தேன், அதே மாதிரி நீங்களும் வந்திருந்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ் எழுதியிருப்பீங்கன்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அந்த வீடை தேடி போகிறாங்களா. ஆனால் 16 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ எல்லாமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த ஊரில். அதை பார்த்துட்டு ஹீரோயினும் சொல்கிறாங்க, எனக்கே இப்போ எதுவுமே அடையாளம் தெரியல, நீங்கள் எங்கே இருக்கீங்க, செட்டில் ஆகிட்டீங்களா இல்லையா, நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படியே இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. ஸோ அடுத்த எபிசோடில் என்ன நடக்குது, ஹீரோயினும் மீட் பண்ணுறாங்களா, ஹீரோ எங்கே தான் இருக்காரு, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வெயிட் பண்ணி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்குள்ளே நீங்கள் யாராவது என்னோட சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கோ போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.